ஏன் சார் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அதான் நம்ம பிளான் படி சிலையை தூக்கியாச்சுல்ல, இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. இனிமே தான் பிரச்சனையே இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எஸ், நம்ம ஊர் மக்களை வேணா ஏமாத்தி சிலையை எடுத்திருக்கலாம். ஆனா அந்த அண்ணாமலைய அவ்வளோ ஈஸியா ஏமாத்த முடியாது. அவங்க சவால் விட்டதை பாத்தியா? நாளைக்கு காலையிலக்குள்ள சிலையை கொண்டு வரேன்னு சொல்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஐயோ, அப்ப நம்ம மாட்டிப்போமா? சிலை எடுத்தது மட்டும் நாமும் தெரிஞ்சது, ஊர் மக்கள் நம்மள சும்மா விட மாட்டாங்க. நம்மள மீறி அந்த அண்ணாமலையால எதுவுமே பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க சார். நம்ம பிளான் படி ஊர் மக்களுக்கு அண்ணாமலை மேல லேசா சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இனிமே அண்ணாமலை என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. யோ, உனக்கு இன்னும் அண்ணாமலைய பத்தி முழுசா தெரியல. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்க குலதெய்வ சிலையே தூக்கியிருக்கோம். அதுவும் அவங்க இருக்கும் போதே. இந்நேரம் சிலையை யார் எடுத்திருப்பா, எங்க இருக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அந்த அண்ணாமலை இவ்வளவு நம்பிக்கையா சவால் விட்டதுக்கு அப்புறமும் நாம சிலையை அங்க வச்சிருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்லதான். நாம இன்னைக்கு நைட்டோட நைட்டாவே சிலைய ஊருக்கு வெளியே கொண்டு போயிடணும். இல்லனா நாம ஈஸியா மாட்டிப்போம். சார், நான் ஏற்கனவே பார்ட்டி கிட்ட பேசிட்டேன் சார். இப்ப கொஞ்ச நேரத்துல ஒரு வண்டி வரும். அதுல நாம சிலையை ஏற்றி அனுப்பிட்டா அப்புறம் அண்ணாமலையில அந்த கடவுளே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சூப்பர். சிலைய மட்டும் ஊரை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் சிலைய கண்டுபிடிக்கவும் முடியாது, திருவிழாவை நடத்தவும் முடியாது. அண்ணாமலை, நாளைக்கு அந்த சிலை கிடைக்காம நீ அவமானப்பட்டு நிக்கணும். அத பார்த்து நாங்க கைத்தட்டி சிரிக்கணும். டேய், பாத்தியா? நான் அப்பவே சொன்னேன்ல, சொன்னா கேட்கணும். அந்த அண்ணாமலை சாதாரணமான ஆள் இல்லைன்னு சொன்னேன்ல. சிலை ஊரிலே தாண்டி போயிடக்கூடாதுன்னு ஆளுங்களை போட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சிலையை எப்படி வெளியே கொண்டு போறது? சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம எல்லையை கிராஸ் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பா அவங்க ஆள்கிட்ட மாட்டிப்போம். அப்புறம் மொத்த பிளானும் சொதப்பிடும் சார். என்ன ஆனாலும் சிலை அவங்க கிட்ட மாட்டிடவே கூடாது சார். டேய், இந்த ஊரை விட்டு வெளியே போக வேற ஏதாவது ரூட் இருக்கா? இல்ல சார், இது ஒரு வழி தான் சார் இருக்கு. அதனாலதான் கரெக்டாக பிளாக் பண்ணிருக்காங்க சார். இவ்வளவு தூரம் வந்து இங்க பிளான் பண்ணிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? சார், வெயிட் பண்ணுங்க. சிலைய வெளியே கொண்டு போறது ரொம்ப ரிஸ்க். வேற வழியே இல்ல. சிலைய நம்ம ஊருக்குள்ள தான் பத்திரமா மறைச்சு வச்சாகணும். எஸ், நீ சொல்றது சரிதான். சிலைய ஊருக்குள்ளேயே யார் கண்ணிலேயே படாத மாதிரி ஒரு சேஃபான இடத்துல வச்சாகணும். சார், அப்படி ஒரு இடம் எங்க இருக்கு சார்? ஒரு இடம் இருக்கு. ஊரே வெளியே நிக்கும் போது கோயிலுக்குள்ள ஆள் வந்தாங்களா? நீ சொல்றது ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா? ஐயோ அக்கா, சத்தியமா நான் சொல்றது உண்மைதான்க்கா, என்ன நம்புக்கா. என்கிட்டயே நடிக்கிறியா? நம்ம குடும்பத்தோட எதுக்காக இங்க வந்தோம்? இந்த ஊர் நல்லா இருக்கணும், திருவிழாவை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் தானே. ஆனா இன்னைக்கு திருவிழா நிக்க போறதுக்கு காரணமே நம்ம குடும்பம் தானே கேவலமா பேசுறாங்க. உன் அவசர புத்தியால இன்னும் எவ்வளவு அசிங்கத்தை தான் இந்த குடும்பத்துக்கு உண்டாக்க போற? இதுல நான் விரதம் ஒழுங்கா இருக்கலன்னு எல்லாரும் முன்னாடியும் என்னையும் அசிங்கப்படுத்தி என்னை எதுவுமே பண்ண விடாம பண்ணிட்ட. சரி, அப்ப நீ அதை ஒழுங்கா பண்ணியா? அதையும் சொதப்பி இப்ப திருவிழா நிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. உன்னால இப்ப இந்த ஊருக்கே கேடு வரப்போகுது. இப்படி உன் சுயநலத்துக்காக எல்லாரையும் பலி கொடுப்பியா? என் மருமகளுக்கு மத்தவங்கள வாழ வச்சுதான் பழக்கம். யார் வாழ்க்கையும் அழிச்சு பழக்கம் இல்ல. எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டே இருக்கியா? அவ என்ன வேணும்னு அப்படி பண்ணா? இருட்டுல அவளுக்கு வந்த ஆபத்தை பார்த்து பயந்து கத்திட்டா. அந்த இடத்துல நீயோ நானோ யாரா இருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்போம். இல்லாத
அவ கத்தனதுனால தானே இப்ப இவ்ளோ பிரச்சனையும். எல்லாரும் சிலைய நீங்க தான் திருடிட்டீங்கன்னு உங்க மேல பழி போடுறாங்க. இது நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம் இல்லையா? இந்த பிரச்சனைக்கும் வெண்ணிலாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது யாரோ செஞ்ச சதி. வெண்ணிலா கோயிலுக்குள்ள யாரையோ பார்த்தேன்னு சொன்னதும் உண்மை. அவனுங்க வெண்ணிலாவை தாக்க வந்ததும் உண்மை. இவ சத்தத்தை கேட்டு அவனுங்க பயந்து தப்பிச்சதும் உண்மை. கோயிலுக்குள்ள நடந்த பிரச்சனைய பயன்படுத்தி சிலைய திருடினதும் உண்மை. இத ஊர் மக்கள் வேணா புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும். இனிமே தேவையில்லாம வெண்ணிலாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசுன. ஏமாச்சான், ஊரே இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், கோவப்பட்டா ஊரே அழிச்சிருவான்னு பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஊர்க்காரங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏன் பண்ண மாட்டாங்க? ஊர் எப்படி போனாலும் பரவாயில்ல, நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற பணத்தாசை புடிச்ச எவனா இருந்தாலும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பான். அண்ணி சொல்றதுதான் கரெக்ட். யாரோ பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இந்த ஊரே நாசமா போனாலும் நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆள் யாரா இருக்கும்? எனக்கு என்னமோ அந்த கோதண்டம் மேலதான் டவுட்டா இருக்கு. அவன் தான் ஆரம்பத்துல இருந்து திருவிழா வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தான். அம்மா கிட்டையும் வேணும்னே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அவனை பிடிச்சு விசாரிச்சா உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்ல. கண்டிப்பா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துலதான் சிலைய மறைச்சு வச்சிருக்கணும். அப்போ கிராம மக்கள் அதிகமா போகாத ஏரியால தான் தேடணும். கரெக்ட். முதல்ல ஊருக்குள்ள அந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்த லிஸ்ட் எடுக்கணும். பழைய பஞ்சாயத்து குழுன்னு அங்க யாரும் அதிகமா போனதில்ல. அப்புறம் வர வழியில பார்த்தேன், ஊர் எல்லையில ஒரு பாழடைஞ்ச மில்லு இருக்கு. அங்கேயும் ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி தெரியல. எப்படியும் திருவிழாக்காக ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்கல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல. காட்டுக்குள்ள இருக்கிற அந்த இடிஞ்ச மண்டபம். கரெக்ட். அங்க இதுவரைக்கும் யாரும் போனதில்ல. கௌதம், வருண், நீங்க 2 பேரும் நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு இப்ப நாம சொன்ன இடங்கள் எல்லாத்திலயும் தேடுங்க. எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்கம்மா. விடியறதுக்குள்ள அந்த சிலை எங்க இருந்தாலும் நமக்கு கிடைச்சே ஆகணும். போங்க. சரிம்மா, வாங்கணும். வா.